ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்குன்றதுக்காக போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், பிஞ்ச ஜீரகத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மட்டன் கீமா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம். இதில் கீமாலே தண்ணி இருக்கும். பாருங்க, தண்ணி வருதா, கீமாலேருந்து தண்ணி அதில் எவாப்ரேட் ஆகி வருது பாருங்க. மூடி போட்டு நல்லா அந்த தண்ணிலாம் சும்மா ட்ரை ஆகிடட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி வரும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவும் போட்டுக்கலாம், இல்லை பொட்டுக்கடல மாவும் போட்டுக்கலாம். நான் பொட்டுக்கடல மாவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். லெமன் சைஸ் ஷேப்பில் பாலாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரும். நல்லா இந்த மாதிரி கலரில் வந்தோன்னே எடுத்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்